இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையா நான் ரெடிட்ல படித்தா ஷைனி அப்படிங்கிறவங்க தான் போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஷைனிக்கு இயல்பிலேயே நிறைய சைக்கிக் பவர்ஸ் இருக்குது, சைக்கிக் எபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. பிஜி வரைக்கும் அவங்க ஹியூமன் சைக்காலஜி எடுத்து படிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரா சைக்காலஜி மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. டெலிபதி, டெலிகனீசஸ், மைண்ட் ரீடிங் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஹியூமன் சோல் இறந்து போனதுக்கப்புறம் அதோடைய ஸ்டேட் என்னவா இருக்குது, அப்போ அந்த சோலோட கான்ஷியஸ்னஸ் என்ன ஆகுது, நம்மளை சுற்றி நடக்கிற அந்த அமானுஷ்யங்களை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க ஷைனி. அந்த ரிசர்ச் இவங்களை யார்கிட்ட போய் சேர்த்துருக்குன்னா இவங்களுடைய மென்டர் ரேணுகா மேம், அவங்கக்கிட்ட தான் இவங்களை சேர்த்துருக்கு. ரேணுகா மேமை மீட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய ரிசர்ச் அடுத்த கட்டத்துக்கே போயிருச்சுன்னு சொல்லலாம். ரேணுகா மேமை ஷைனி மீட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபீல்டுலலாம் ரிசர்ச் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் எப்படி நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுது, நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஃப்யூச்சர் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, நம்மளோட பாஸ்ட் லைஃப் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் இவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஷைனியோடைய நேட்டிவ் தமிழ்நாடு அரியலூர் பக்கம் ஒரு கிராமத்தில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 10 வயசாக இருக்கும்போது ஷைனியோட அம்மா அப்பா இவங்க பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அவங்க பெங்களூரில் தான் இருக்காங்க. ஷைனி வீட்டில் ஷைனி, அவங்க அம்மா அப்பா, தாத்தா, பாட்டி 5 பேரும் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு சொந்த வீடு தான். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இவங்க ஃபேமிலி என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு தனி வீடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஷைனியோட அப்பா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட் வீடு ரொம்ப ஒரு செக்யூர்டான ஒரு இடமா இருந்திருக்கு. வெளியில் செக்யூரிட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் யாரும் அவங்க வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதனால் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம தனியாக ஒரு வீடு வாங்கிட்டு போனோம் அப்படின்னா இந்த அளவு பாதுகாப்பாக இருக்குமான்னு நமக்கு தெரியல. அதனால நம்ம ஒரு தனி வீடுன்னு வாங்க போகிறோன்னா ஒரு வில்லா தான் வாங்கணும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ளார இருக்கிற வில்லா மாதிரி நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா இதே மாதிரியான ஒரு செக்யூர்ட் பிளேஸாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சஜஸ்ட் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் போயிட்டு நிறையா வில்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு வில்லாவுமே விதவிதமாக ப்ரமோட் பண்ணுறாங்க அந்த ப்ரமோட்டர்ஸ். எங்கள் வில்லா ப்ராஜெக்டில் ஓப்பன் ஜிம் இருக்குது, குழந்தைங்களுக்குன்னு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் தனியாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி விதவிதமாக இது ட்வின் ஹவுஸ் கிடையாது, காமன் வால் ஷேர் பண்ண மாட்டீங்க, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வில்லா தனித்தனியாக இருக்கும்னு ஒவ்வொரு ப்ரமோட்டர்ஸும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய ப்ராஜெக்டை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஷைனி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ப்ராஜெக்ட், வில்லா ப்ராஜெக்ட் போய் பார்க்குறாங்க. அது இவங்களுடைய பட்ஜெட்டுக்கு உள்ளார இருக்கிறதோடு இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை எப்படி அந்த ப்ரமோட்டர்ஸ் ப்ரமோட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே ப்ரைவேட்டாக ஒரு கார்டன் செப்பரேட்டாக இருக்குது. பெரிய கார்டன் நாங்கள் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் அந்த கார்டனில் நாங்கள் கண்டிப்பாக ஒரு மாமரம் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன மரம் கேட்டாலும் சரி, இல்லை புல்வெளி கார்டனை எப்படியோ செட்டப் பண்ணி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட் இவங்களுக்கு உள்ளார இந்த வில்லா வரதுனால ஷைனியோடைய ஃபேமிலி இந்த வில்லாவை செலக்ட் பண்ணி அவங்க வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஃபேமிலி ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு, புது வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 6 to 8 months ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு அவங்களுக்கு லைஃப். ஷைனியோட தாத்தா பாட்டிக்கே ஒரு ஆசையாக என்னென்னா நிறையா செடி வளர்க்கணும் அப்படின்னு. இந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருந்த வரைக்கும் தொட்டிக்குள்ளே தான் வளர்த்துருக்காங்க. அதனால் அந்த தாத்தாவுக்கு மண்ணில் வச்சு செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதை சொல்கிறாரு அந்த தாத்தா, எனக்கு இவ்வளோ பெரிய கார்டன் தான் இருக்கேப்பா, நான் செடி வளர்த்துக்கிறேன் அப்படின் போது யாரும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இல்லை, உங்கள் இஷ்டம்ப்பா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஷைனி அப்பா சொல்லிடுறாரு. ஷைனியோட அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்களாம். ஷைனியும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரிசர்ச் ஒர்க் இருக்குது, அவங்க படிக்க வேண்டியிருக்கும். அதனால் அவங்க மென்டர் கூட அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ ஷைனியுமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஷைனி வீட்டில் வேலை செய்கிறதுக்குமே ஆள் வச்சுருந்துருக்காங்க. ஒரு மெய்டு ஆண்டி வருவாங்களாம், ஒரு குக் ஆண்டி வருவாங்களாம். ஸோ க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. இந்த பாட்டி தாத்தாக்கு பெருசாக வேலையெல்லாம் இல்லை, அவங்க சும்மா வீட்டில் இருக்கிறது தான். அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறையா கார்டனர்ஸ்லாம் இருப்பாங்களாம். மாலி அங்கே இருக்கிற மரஞ்செடி கொடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு அந்த கார்டனர்ஸ் இருப்பாங்களாம். இங்கே இருக்க வீட்டில் இருக்கிறவங்களும் தங்களோட ப்ரைவேட் கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கார்டனர்ஸை ஹையர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்ம என்ன மாதிரி செடியெல்லாம் வைக்கணும், தோட்டத்தை இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் தாத்தா என்ன சொல்கிறாரு, ஷைனியோட அப்பா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி
கார்டனருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா, நான் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் தோட்டத்தில் அப்படின்னவும், ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கால் பண்ணி அவங்க வீட்டு நம்பர்லாம் சொல்லி ஒரு கார்டனரை வந்து வர சொல்லியிருக்காரு. அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிற ஒரு கார்டனர் மாலியை வந்து வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவரும் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். இந்த மாதிரி அந்த மாலியை புக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தாத்தா பாட்டி ஒரு நாள் காலையில் நர்சரிக்கு போயிட்டு நிறையா செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. செடி வாங்கி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த தோட்டக்காரர் ஃபோன் பண்ணால் வரவே இல்லை. இப்போ வரேன் அப்போ வரேன் அந்த மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்காரே தவிர அவர் வந்து இவங்க வீட்டுக்கு வரவே இல்லையாம். அப்போ இந்த தாத்தா என்ன சொல்லியிருந்திருக்காரு, ஒரு நாள் மார்னிங்காக வீட்டில் இப்போ யாருமே இல்லை, அந்த தாத்தா பாட்டி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு, என்ன 2-3 நாள் ஆகுது, இந்த தோட்டக்காரர் வந்து வரவே இல்லையே, நம்ம எவ்வளோ கால் பண்ணிகிட்ருக்கோம், அவன் வரமாட்டேங்கிறான், பேசாமல் நானே போய் இந்த செடியெல்லாம் வைக்க போகிறேன், நான்லாம் பண்ணாத விவசாயமா, நான் பண்ண போகிறேன் பார் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்லும்போது இந்த பாட்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வயசு காலத்தில் பண்ணியிருப்பீங்க, இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏதாவது பண்ணி அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னா கஷ்டம் எனக்கு தான், பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தாத்தா கேட்காம அப்படியே இருந்துச்சு, அந்த தோட்டத்துக்கு நடந்து போயிருக்காரு. பின்னோடைய அந்த பாட்டியும் போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆயிருக்கு, அவங்க வீட்டு கார்டனில் இருக்க அந்த பெரிய மாமரம், அதுக்கு கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி காம்பவுண்டை ஒட்டின மாதிரி ஒரு எலி வந்து செத்து போய் கிடந்திருக்கு. தாத்தாவுக்கு அதை பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கு. ஐயோ, நம்ம செடி வைக்கிறோன்னு சொன்னதுனும் உண்மைதான், அது சும்மா நான் பேச்சுக்கு சொன்னேன், இப்படி இந்த எலியெல்லாம் தூக்கி போடுற அளவுக்குலாம் எனக்கு எனர்ஜி கிடையாதுப்பா அப்படின்ட்டு அந்த தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி பேசிகிட்டே இருக்காங்க. பட் அந்த எலியை பார்த்தா அங்கே ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வரல. ஏன்னா அடிக்கடி அவங்க அந்த தோட்டத்துக்கு வந்து பார்க்குறதா முத நாள் சாயங்காலம் கூட வந்து பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி எலியெல்லாம் செத்து போகல. இப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அது இன்றைக்கி நைட்டு தான் செத்துருக்கணும், அதனால தான் காலையில் நமக்கு பெருசாக ஒன்றும் ஸ்மெல் வரல, இதை நம்ம எப்படியாச்சும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும், இல்லாட்டி நேரம் போக போக அது ரொம்ப வாடையாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்லியிருந்திருக்காரு. அப்போ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த தோட்டக்காரர் அந்த மாலி வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா இவர் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த எலியை தூக்கி டிஸ்போஸ் பண்ணியிருப்பா, பண்ணிவிட்டு வந்து என்ன வேலைன்னு சொல்லி கேளு, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு. அந்த தோட்டக்காரரும் இவங்க சொன்ன மாதிரி அந்த எலியெல்லாம் தூக்கி போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தாத்தா எந்த செடியெல்லாம் தொட்டியில் வைக்கணும், எந்த செடியை மண்ணில் வைக்கணும், அந்த மாதிரிலாம் தனித்தனியாக பிரித்து எதை எங்கே வைக்கணும் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. பண்ணும்போது அந்த தோட்டக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போய் உள்ளே ரெஸ்ட் எடுங்க சார், நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னும் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த தோட்டக்காரர் மட்டும் பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டு அவர் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈவினிங் கிட்ட ஆயிடுது. தோட்ட வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் வாங்கிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். தாத்தா பாட்டி வந்து பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அந்த மாலி, தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது. ஷைனியோடைய வீட்லேயே ஜிம் ரூம் அப்படின்ட்டு ஒரு ரூம் இருக்கான். அவங்க அம்மா அப்பா ஷைனி எல்லாமே அந்த ரூமுக்கு போயிட்டு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் அவங்களோட தாத்தா மட்டும் அந்த ரூமுக்கு வரமாட்டார். அவருக்கு வந்து இவங்க வீட்டு கார்டனில் போய்ட்டு ஒரு மேட்டு போட்டு யோகா பண்ணுறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே அவர் அந்த கார்டன் ஏரியாவில் தான் பண்ணுவாராம். ஏர்லி மார்னிங்காகவே தாத்தா பாட்டி எழுந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி தாத்தா பண்ணிவிட்டு விட்டுட்டார். காஃபி டீயெல்லாம் குடிச்சிட்டு பேப்பர் படிக்கிறது எல்லாமே அந்த கார்டன் ஏரியாவில் தான். அவர் பெருசாக எதுவும் கவனிக்கவே இல்லை. ஷைனியோடைய வீட்டில் எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ தாத்தா பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போது ஒரு 11 மணி போல் அந்த பாட்டி வெளியில் தோட்டத்து பக்கம் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பாட்டட் பிளான்ட்டு, அந்த தொட்டிக்கு உள்ளார ஒரு காப்பர் பிரேஸ்லெட்டை பார்க்குறாங்க பாட்டி. அப்போ அந்த பாட்டி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாள் வந்து அந்த தோட்டக்காரர் தான் இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டார் போல இருக்கு, இதை வந்து அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து இவங்க வீட்டு ஹாலில் இருக்கிற ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டு தாத்தா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி தோட்டக்காரரை வந்து விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், தேடிட்டு இருப்பாரு பாவம் அப்படின்னும் போது அந்த தாத்தா வந்து கிண்டலாக சொல்லியிருக்காரு, இதென்ன பெரிய தங்க பிரேஸ்லெட்டா, ஒரு காப்பர் தானே, இதை போய் அவங்க தேட போகிறாங்களா, விடு அப்படின்னு அந்த தாத்தா சொல்லும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அது தங்கமோ வெள்ளியோ அதோடைய வேல்யூ வந்து தொலைச்சவங்களுக்கு தான் தெரியும், அதனால் அந்த தோட்டக்காரருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க, நம்மளோட கடமை ஃபோன் பண்ணி சொல்கிறது, நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு இந்த பாட்டி சொல்கிறாங்க. அந்த தாத்தாவும் சரின்னு ஓகேன்னு சொல்கிறாரே தவிர, ஆனால் அவர் அதுக்கப்புறம் மறந்து போயிடுறார், அவர் சொல்லவே இல்லை. பாட்டி இந்த பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து அவங்க வீட்டு ஹாலில் வச்சதுக்கு அப்புறத்துலேருந்து தான் இந்த பாட்டியை சுற்றி சில அமானுஷமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பாட்டி மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணுறாங்களே தவிர மற்ற யாரும் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை.
அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி அவங்க வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தாத்தா பாட்டியோடைய பெட்ரூம் விண்டோ, அந்த விண்டோவோட ஸ்க்ரீனை விலக்கி பார்த்தா தோட்டம் வந்து தெரியுமா. எப்போவுமே தாத்தா பாட்டியோட ரூமில் ஒரு சின்ன லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அவங்க தூங்கும்போது கூட அந்த டிம் லைட்டு அவங்க ரூம் ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சத்தம் வந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது, அழுகிற மாதிரி இருக்குது. இந்த சத்தத்தில் வந்து அந்த தாத்தா முழிச்சிடுறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் பாட்டி தான் படுத்துக்கிட்டு தூக்கத்திலேயே கனவுல ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டியை உலுக்கி, என்னாச்சு, என்ன கனவு கண்டியா, ஏதோ கனவு கண்டுட்டு இருக்க போல இருக்கு, கெட்ட கனவு, நீ தூக்கத்திலேயே பேசுகிற அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி முழிச்சதுக்கப்புறம் தாத்தா சொல்லியிருந்திருக்காரு. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல தோட்டக்காரன் வந்து என்னுடைய பிரேஸ்லெட்டை வந்து திருப்பி கொடு, அது என்னுடைய இது, என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆனால் அவன் கேட்கும்போது அவனோட வாய்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி இருக்குது. என்னடா இவன் ஷர்ட் பேண்ட்டெல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இவன் பொம்பளை மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் கனவுலையே தோணுது. அப்போ நான் உத்து பார்க்குறேன், அந்த ஃபிகர், அது வரைக்கும் மேல் ஃபிகராக இருந்த அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீமேல் ஃபிகராக மாறி சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி வந்து ஒரு பொம்பளையோட வாய்ஸ்லேயே, அது என்னுடைய பிரேஸ்லெட்டு, அது என்கிட்ட குடுன்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்குறா. இந்த கனவு வந்து எனக்கு கனவு மாதிரியே இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்த அந்த தோட்டக்காரன் தான், அவன் தான் என் கனவுல வந்து கேட்குறான். அவன் ஒருவேளை உயிரோடு இருப்பானா, செத்து போயிட்டானா, ஒருவேளை அவன் செத்து போயிட்டானோ, அவன் பேயா வந்து இப்படி கேட்டுட்ருக்கானோ, அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவன் ஃபோனை வந்து எடுக்கவே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு லாஜிக்காகவே இல்லை. இது கேட்டுட்டு தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. நீ சொல்கிற, ஒரு பிரேஸ்லெட்டு அதை நீ கொண்டு வந்து வச்சா அதுக்கு ஏன் நீ இவ்வளோ வந்து உன் மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிற, அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னும்போது, அதுவும் இல்லாமல் உன் கனவுல வந்து ஒரு பொம்பளை கேட்டால் ஆம்பளை கேட்டால் தோட்டக்காரன் நீ மாறி மாறி பேசுகிற பாரு, உனக்கு ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்குது மைண்டு, நீ பேசாமல் தூங்கு அப்படின்னு தாத்தா சொல்லும்போது அந்த பாட்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் அந்த தோட்டக்காரன் வந்தானே அவனை பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ நீளமாக முடி வளர்த்து வச்சுருந்தான், கண்ணுக்கு மை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு கையெல்லாம் மருதாணி வச்சுட்டு வந்திருந்தான். நம்ம வெளியில் பார்க்கும்போது அவன் பேண்ட் சட்டெல்லாம் போட்டுக்கோ, ஒருவேளை வீட்டுக்கு போகும்போது வீட்டில் வந்து அவன் சாரி கட்டிக்குவானோ என்னவோ நமக்கு தெரியல, அவன் தான் வந்துட்டான், நான் நல்லா சொல்லுவேன், அவன் தான் வந்து அவனோட பிரேஸ்லெட்டு கேட்குறான், இந்த பிரேஸ்லெட் அவனோடது தான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி அடித்து சொல்கிறாங்க. தாத்தாவுக்கு இந்த பாட்டி சொல்கிறது லாஜிக்காகவே இல்லை. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் எல்லாருமே முடி வளர்த்துக்கிறது மை போட்டுக்கிறதெல்லாம் சகஜம்தான், இந்த காலத்தில் எல்லோரும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீயா ரொம்ப இமேஜின் பண்ணிக்காத, இது ஒரு சாதாரண கனவு தான், நீ விட்டுடு, இதோட தூங்கிடு, கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி இதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தாத்தா சொல்லி அப்படியே அந்த பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டு தூங்க வச்சிடுறாரு. மறுநாளும் இந்த தாத்தாவும் சரி, ஷைனியோடைய அப்பாவும் சரி, அந்த தோட்டக்காரர் மாலிக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவர் ஃபோன் ஃபுல் ரிங் போகுதே தவிர அவர் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஷைனியோட அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஒர்க்கில் அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரில. அப்புறமா அதை கொடுத்துக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமா, இவன் ஃபோன் எடுக்கலன்னா என்ன, வேறு ஏதாவது தோட்டக்காரங்க இருப்பாங்க, நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஏதாவது ஃபோன் நம்பர் வாங்கி அம்மா அப்பா கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷைனியோட அப்பா வந்து இதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டார். ஆனால் அந்த தாத்தா மட்டும் பாட்டிக்காக திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. தாத்தா ஃபோன் பண்ணாலும் அந்த தோட்டக்காரர் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ஃபுல் ரிங் போகுது, ஆனால் யாருமே அட்டன் பண்ணலை. இப்போ தாத்தாவுக்கே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை பாட்டி சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ, அவன் உயிரோடு தான் இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா, அவன் தான் பேயா வந்து பாட்டிக்கிட்ட கேட்டுட்ருக்கானா, கனவுல வந்து கேட்குறானா, ஏன் நம்ம இவ்வளோ ஃபோன் பண்ணுறோம் எடுக்கவே மாட்டேங்கிறானே, லாஸ்ட் டைம் கூட அவன் கேட்ட பணத்தை வந்து நம்ம கரெக்டாக தானே கொடுத்துட்டோம், ஏதோ கம்மியாக கொடுத்துருந்தா கூட அவன் கோச்சிக்கலான்னு சொல்லலாம், அவனும் நல்லா தான் வேலை பண்ணியிருந்தான், நம்மளும் நல்லா தான் பே பண்ணியிருந்தோம், ஆனால் இவன் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னே தெரியலையே, ஒருவேளை பாட்டி சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாத்தா யோசிச்சுட்ருக்காரு. டெய்லியுமே தாத்தாவும் பாட்டியும் வாக்கிங் போவாங்க சாயங்கால நேரத்தில். அந்த மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே 2 பேருமே வாக்கிங் கிளம்பி போயிருந்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஏரியா, ப்ளே கிரவுண்டு, குழந்தைங்களுக்கான ப்ளே கிரவுண்டு ஏரியா. அதை சுற்றி அப்படியே பெருசாக சுற்றி நடந்து வராங்க. அந்நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேகமெல்லாம் கூடி இருட்டி மழை வர மாதிரி இருக்குது. பெங்களூர்லலாம் சம்மர் நேரத்தில் திடீர்னு மழை வந்துடும், அது எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அப்படின்றதுனால இவங்க
வரும்போது கொடையெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு வரல. அவங்க மழை வரும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவங்க அவங்க வரும்போது பெருசாக ஒன்றும் மழை வரத்துக்கான அறிகுறியே இல்லை. ஆனால் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 1 ஹவரில் மழை வர மாதிரி மேகம் கூடியிருக்கு. 6 மணி போல் அப்போ ஆகுது. அங்கே ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்த அந்த குட்டி குழந்தைங்களையெல்லாம் அவங்க அம்மா வந்து இண்டோர் கேமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஃபுல் ஏரியாலுமே ஏதோ 1, 2 அந்த ஓப்பன் ஜிம்லலாம் 1, 2 பேர் தான் இருக்காங்க. பெருசாக யாரும் நபர்களே இல்லை. தூறல் போடுது, மழை. அப்போ அந்த பாட்டி தாத்தா என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு நடந்து போக முடியுமா, அவ்வளோ தூரத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடலாமா, மழை வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது மழை வந்து நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருது. அந்த கிரவுண்டில் ஸ்டோன் பெஞ்சஸ் இருக்குமா. சில ஸ்டோன் பெஞ்சஸ்க்கு மேலே வந்து ஷெல்டர் கொடுத்துருப்பாங்களாம். ஸோ அங்கே போய் மழை வந்து நின்றுக்கலாம். சில ஸ்டோன் பெஞ்சஸ் வந்து சும்மா தான் இருக்கும், அங்கே உட்காந்துக்கலாம். ஆனால் மழை வந்துச்சுன்னா நனைஞ்சிருவோம். அதனால அந்த தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஷெல்டர் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்கு, அங்கே நடந்து போயிட்டு உட்காடுறாங்க அந்த பெஞ்சில். அப்படி உட்காரும்போது அங்கே ஆல்ரெடி ஒரு கப்புள் வந்து உட்கார்ந்துருந்துருக்காங்க. இந்த தாத்தா பாட்டி வந்து உட்கார்ந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு அந்த மழையிலேயே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, பாவம் அவங்க ப்ரைவசி நம்ம கெடுத்துட்டோம் போல இருக்கு, நம்ம என்ன பண்ண, வயசான காலம், நம்மளால ஓடியெல்லாம் எங்கேயும் போக முடியாது, மழைக்காக ஒதுங்கி வந்து நின்னோம், இவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, இவங்களை நம்ம ஒன்றுமே பார்க்கவே இல்லையே, அவங்க எந்திரிச்சு நடந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியும் தாத்தாவும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி மழையில் நடந்து போன கப்பலும் ரொம்ப அப்படியே லெஷராக ஜாலியாக மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே நடந்து போயிருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த பாட்டி தாத்தா பேசிகிட்டே இருக்காங்க. மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஃபுல்லாக அந்த கிரவுண்ட் எல்லாமே ஃபுல்லாக இருட்டு. நைட்டு ஆயிடுச்சு, மழை பெய்யுது. அங்கே இருக்க ஸ்ட்ரீட் லைட்ஸில் இருக்க லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. அப்போ தூரத்தில் மழையில் யாரோ நனைஞ்சுக்கிட்டு மெதுவாக அப்படியே நடந்து வர மாதிரி இருக்குது. தாத்தா பாட்டி பேசிக்கிறாங்க அவங்க 2 பேரும். இங்கே மழையில் நனையிறதுலாம் இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு ஆள் வந்து எவ்வளோ ஸ்லோவாக அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியும் தாத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கிட்ட வர வர தான் தெரியுது அந்த உருவம் யார் அப்படின்னா, இவங்க வீட்டில் வேலை செஞ்ச அந்த தோட்டக்காரரோட உருவம் தான் அது. இதை பார்க்கவும் அந்த பாட்டிக்கு ரொம்ப அப்படியே பயமாகுது, நடுக்கமாகுது. தாத்தாவோட கையை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அவங்க கேட்குறாங்க, அங்கே தூரத்தில் நடந்து வர்றது அந்த தோட்டக்காரன் தானே, நம்ம வீட்டில் வேலை செஞ்சானே அவன் தானே அப்படின்ட்டு. ஏன்னா பாட்டி வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க, அந்த தோட்டக்காரன் செத்து போயிட்டா அந்த தோட்டக்காரனோட ஆன்மா தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு. தாத்தாவுக்கும் தெரியுது அது அதே தோட்டக்காரன் தான். பாட்டி வந்து நம்ம ஆமான்னு சொன்னோன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அவன் கிடையாது, அவனோட ஃப்ரெண்டு, இங்கெல்லாம் ஹிந்திக்காரனுங்களை பார்த்தா அவனுக்கு ஒரே மாதிரி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை, இது அவன் இல்லை அது வேற அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து மாற்றி சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் வந்து இவங்க 2 பேரையும் நோக்கி தான் நடந்து வருது. நடந்து வந்து அந்த தாத்தா பாட்டிக்கு முன்னாடி வந்து அந்த தோட்டக்காரர் நின்றுடுறாரு. இவங்க 2 பேருக்கும் செம்ம பயமாயிருது. அப்போ அந்த தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க சார், என்னால் ஃபோன் எடுக்க முடியல, எனக்கு வந்து அவுட் கோயிங் போயிடுச்சு, நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால் எடுக்க முடியல, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தாத்தா தான் பேசியிருக்காரு. என்னன்னா, இல்லைப்பா நீ உன்னுடைய பிரேஸ்லெட்டை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்ட, அதை கொடுக்கலான்றதுக்கு தான் உனக்கு கால் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த தோட்டக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த எலி செத்து போச்சு அதை தூக்கி போட்டோமே அந்த வீட்டு ஓனர் தானே சார் நீங்கள் அப்படின்னமோ, ஆமாம் அப்படின்னு இந்த தாத்தா சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தோட்டக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அது என்னோட கிடையாது, நான் அங்கே வேலை செய்ய வரும்போதே அது அந்த மரத்தடியில் தான் கிடந்துச்சு, உங்கள் வீட்டில் யாரோடையது தான் நினச்சிட்டு அதை அங்கே பூந்தொட்டி மேலே நான் வச்சுட்டேன் சார், அது என்னோட கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வண்டியில் ஒரு 2 வீலரில் 2 பேர் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க அந்த தோட்டக்காரர்கிட்ட பக்கத்தில் வந்து நின்றுட்டு பார்த்தா அவங்களும் அந்த தோட்டக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுமே கோடனஸ் தான். 3 பேருமே ஒரு வண்டியில் ஏறிட்டு நான் கிளம்புறேன் சார் சொல்லி அவங்க போயிட்டாங்க. இப்போ தான் இந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தெரியுது, இந்த தோட்டக்காரர் செத்து போய் ஆன்மாவாலாம் வரல, அவர் சாகவே இல்லை, வந்தது ஒரு ஹியூமன் தான், நம்ம தான் நினச்சி இவ்வளோ பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தாத்தா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நீ இவ்வளோத்துக்கும் நீ தான் காரணம், நீயா ஏதோ ஒரு கனவு கண்டு உயிரோடு இருக்கிறவனை சாவடிச்சு இப்போ நடந்து வரவனையும் பேயின்னு சொல்லிட்டு எனக்கே இவ்வளோ ஹார்ட் பீட் எகிரிடுச்சு தெரியுமா, நானே பயங்கரமாக பயந்துட்டேன், நீ உன்னோட கற்பனைக்கு வந்து அளவே இல்லை, நீ ஏன் தான் அப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சின்னதாக ஒரு சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிடும்போது டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஷைனி அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த தாத்தா வந்து அந்த ஈவினிங் நடந்த விஷயத்த தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அவர் ஷேர் பண்ணி சொல்கிறார். சொல்லிவிட்டு எல்லாம் இவ பண்ணுறது தான், இவ கற்பனைக்கு அளவே இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிரேஸ்லெட் தானே, அதை தூக்கி முதல்ல நம்ம குப்பையில் போட்டுருவோம், எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு
தாத்தா சொன்ன அடுத்த செகண்டா அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. என்னடா சத்தம்னு சொல்லி போய் பார்த்தா, அவங்களோட பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் வந்து நல்லா தான் ஸ்ட்ராங்காக தான் வாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஈவன் அதுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்த ஸ்க்ரூவெல்லாம் இல்லாமல் மேற்கொண்டு இவங்க மெட்டலில் ஸ்டாண்டெல்லாம் அடித்து வச்சுருந்துருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அந்த பியூரிஃபையர் வந்து எப்படி கீழே விழுந்துச்சுன்னே தெரில. கீழே விழுந்து உடஞ்சி தண்ணியாக கொட்டி கிடக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த பாட்டி மட்டும் சொல்கிறாங்க, இது எல்லாமே அந்த பேய் தான் பண்ணுது, உங்களுக்கு தெரியல அப்படி அந்த பாட்டி சொல்லும்போது தாத்தா வந்து சொல்கிறாரு, இது ஏதோ நடக்கிற விஷயங்களை எல்லாம் நீயா கோரலேட் பண்ணுற, இப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் பாரு உயிரோடு தான் இருக்கிறான் அந்த தோட்டக்காரன், நீ இப்போ இந்த ஆன்மான்னு சொல்லிட்டு யாரை சொல்கிற, நீ வளரிட்டு இருக்காத, இங்கே ஸ்க்ரூ வந்து தப்பாக போட்டிருந்துருப்பாங்க, அதனால அது கீழே விழுந்திருக்கும், நீ இதோட ஸ்டாப் பண்ணிடு, இனிமேல் நீ பேயின்னு சொல்லி பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து பாட்டி அடக்கிடுறாரு. அப்புறம் அவங்க ஆளெல்லாம் வச்சு அதை க்ளீன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அன்னைய நைட்டு எல்லாம் போய் படுத்து தூங்கிடுறாங்க. ஷைனியோட வீட்டில் ஹாலில் வந்து மெயின் டோர் இருக்குமா, அது இல்லாமல் இன்னொரு டோர் வெளியிலேருந்து உள்ளே வரணும், வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா கிச்சன் வழியாக ஒரு டோர் இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் வழியாக வந்தால் கிச்சனுக்கு வந்து கிச்சனில் இருந்து இந்த வீட்டோட மற்ற ரூமுக்கு வரத்துக்கு ஒரு வழி. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டை அந்த குக் ஆண்டிக்கிட்ட கிச்சன் வழியாக வர அந்த டோரோட கீயை வந்து கொடுத்து வச்சுருவாங்களாம். ஏன்னா அந்த குக் ஆண்டி வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்களாம். அதனால் காலங்கத்தால் 5 மணிக்கு வருவாங்க, இல்லை 5:30 மணிக்கு வருவாங்க. அந்நேரத்தில் வந்து மற்ற தூங்கிட்டு இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு டோரு, அதுக்கு ஒரு கீ, அந்த கீயை குக் ஆண்டிகிட்ட கொடுத்துருவாங்க. இந்த கிச்சன் வழியாக இந்த வீட்டோட மற்ற ரூமுக்கு போகிறதுக்கான டோரை இவங்க லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த குக் ஆண்டி வந்து எப்போ காலையில் எத்தனை மணிக்கு வந்தாலும் கிச்சன் வழியாக வர டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து கிச்சனில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு குக் பண்ணிவிட்டு, பாத்திரம் இருந்தால் அதை வாஷ் பண்ணுறது, டிஷ் வாஷரில் போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அவங்க போகும்போது அந்த டோரை வந்து லாக் பண்ணி கீயை எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. குக் ஆண்டியால் கிச்சன் வரைக்கும் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற ரூமுக்கெல்லாம் வர முடியாது. மற்ற ரூமுக்கு வரணுன்னா ஹால்லேருந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணால் தான் கிச்சனுக்கு வர முடியும். டெய்லியுமே இந்த குக் ஆண்டி வராங்க அப்படின்னா காலையில் சீக்கிரம் வந்துடுவாங்களாம். ஒரு 5-5:30 மணி அது போல வந்துடுவாங்களாம். அவங்க வந்த ஒரு 5-10 நிமிஷத்துலேயே இந்த பாட்டியை வந்து கிச்சனுக்கு வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களாம். குக் ஆண்டிக்கிட்ட அந்த பாட்டி பேசுவாங்களாம். ஏன்னா பாட்டியும் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறதுனால. அந்த பியூரிஃபையர் கீழே விழுந்த அன்னைக்கு மறுநாள் காலையில் குக் ஆண்டி வந்து வந்திருக்காங்க, குக் பண்ணலான்னு சொல்லி காலையில் வந்துட்டாங்க. அந்த சத்தம் கேட்டுட்டு உங்கள் பாட்டி வந்து எந்திரிச்சு கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பெட்ரூமில் இருந்து எழுந்திரிச்சு ஹாலுக்கு அப்படியே நடந்து வராங்க. நடந்து வந்தால் ஹாலில் இருக்கிற அந்த ஷெல்ஃப், எந்த இடத்துல அவங்க பிரேஸ்லெட்டை வச்சாங்களோ அந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் ஒரு ஃபீமேல் ஃபிகர் ஒன்று நிற்கிறத இவங்களோட பெரிஃபரல் வியூவில் பார்க்குறாங்க, சைடு கண்ணில் பார்க்குறாங்க. அப்போ வந்து இவங்க நினச்சிக்கிறாங்க, இந்த குக் ஆண்டி தான் இங்கே ஹாலில் வந்து நிற்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, உனக்கு கிச்சனில் தானம்மா வேலை, நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் அவங்க அப்படி நினச்சிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, இவங்க வந்து ஹாலில் இருக்க டோரை வந்து அன்லாக் பண்ணாமல் குக் ஆண்டியால் ஹாலுக்கெல்லாம் வர முடியாது. இந்த விஷயம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனோன்னு அந்த பாட்டி வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்போ இந்த பாட்டி கிளியராக ஸ்பஷ்டமாக அந்த ஃபீமேல் ஃபிகரை பார்த்துடுறாங்க. அந்த ஃபிகர் அங்கே நின்றுட்டுருக்கு. இந்த பாட்டி பார்த்த அடுத்த செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புகை மாதிரி காற்றோட கரைஞ்சி அப்படியே வேனிஷ் ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு பயத்தில் பாட்டி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி கத்துற சத்தத்தை கேட்டு ஷைனியோட அம்மா, அப்பா, தாத்தா எல்லாருமே ஓடி வராங்க. ஈவன் அந்த குக் பண்ணுறவங்க கூட டோருக்கு அந்த பக்கம் இருந்து தட்டி கேட்குறாங்க, என்னாச்சுன்னு சொல்லி தட்டுறாங்க. எல்லாரும் வந்து கேட்கும்போது தான் பாட்டி சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஆன்மாவை பார்த்ததும் அது அப்படியே காற்றுல கரைஞ்சி போனது எல்லாத்தையுமே இந்த பாட்டி சொல்லும்போது தான் ஷைனிக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ்ஸே அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நாள் நைட்டு தாத்தா பேசும்போது கூட ஏதோ பாட்டி வந்து கிண்டலாக பேசி சிரிச்சுட்டு விட்டுட்டாரு. ஆனால் இப்போ பாட்டி தனக்கு நடக்கிற விஷயங்களெல்லாம் சொல்லும்போது ஷைனி இதை கேட்டுட்டு கண்டிப்பாக நாம் இந்த விஷயங்களில் இன்டர்ஃபியர் ஆகணும், இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷைனி நினச்சிட்டு அவங்க பாட்டி தாத்தாவை உட்கார வச்சு கம்ப்ளீட்டாக இந்த பாஸ்ட் 1 வீக்கில் நடந்த எல்லா விஷயங்களுமே கேட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டிக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, நீ கவலைப்படாமல் இரு பாட்டி, நான் இன்றைக்கே இதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டியை வந்து தேத்துறாங்க. ஷைனியோட அம்மா அப்பாலாம் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பாட்டி தாத்தா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. ஷைனி என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அவங்களுடைய மென்டர் குருஜி
ரேணுகா மேமை போய் பார்த்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் சொல்லி, நான் என்ன இதுக்கு சொல்யூஷன் அவங்க குடுக்குறாங்க நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மேம பார்க்கறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரேணுகா மேம் கிட்ட நடந்தது எல்லாமே சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ரேணுகாவே ஷைனியோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நம்ம போய் பார்ப்போம். அங்க போய் அந்த ஸ்பாட்ல போய் பார்த்தா தான் நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா மேமே ஷைனியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு இவங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் கேட்குறாங்க. பாட்டியோடைய வெர்ஷன் என்ன, இதை பாட்டி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே கேட்டதுக்கப்புறம் ரேணுகா மேம் வந்து அந்த பிரேஸ்லெட்டை வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேணுகா மேம்க்கு இருக்கிற அந்த சைக்கிக் பவர் எபிலிட்டி எந்த மாதிரி அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு பொருளை டச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்பிரிட் அந்த பொருள் கூட கான்டாக்டில் இருக்குது, அது கம்யூனிகேட் பண்ண விரும்புது அப்படின்னா இவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தன்னால் தெரிஞ்சிடும். சும்மா ஜஸ்ட் அந்த பொருளை டச் பண்ணாலே போதும். அந்த மாதிரி இவங்க அந்த பிரேஸ்லெட்டை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்படியே மெடிடேட் பண்ணுற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ஷைனி வீட்டு ஹாலில் தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டு ஹாலில் இருக்க விண்டோ அது வழியாக வெளியே பார்த்தாலும் அவங்க வீட்டு தோட்டம் தான் தெரியுமா. அந்த மாமரம் தெரியுது. அந்த மாமரத்தில் ஒரு அண்டங்காக்கா வந்து உட்காந்துருக்கு. ஃபுல்லாக கருப்பாக இருக்கிற மாதிரி ஒரு அண்டங்காக்கா வந்து உட்காந்துருக்கு. அப்படியே கண்ணை மூடி இருந்துட்டு ரேணுகா மேம் வந்து கண்ணை திறந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வில்லா இருக்கிற அந்த என்டையர் வில்லாவும் இருக்கிற அந்த கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாவுமே ஒரு காலத்தில் ஒரு மாந்தோப்பாக இருந்திருக்கு. அந்த தோப்பை வந்து பார்க்குறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த தோட்ட வேலையெல்லாம் பார்த்து காவலுக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட பிரேஸ்லெட் தான் இது அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க. காட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு ஒரு ஒய்ஃபு, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான், அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. அவங்க லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல இந்த தோட்டக்காரர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஒய்ஃபால் அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல. அவங்க ரொம்ப அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒய்ஃபோடைய ஜுவல்லெல்லாம் கூட கழட்டிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட ஞாபகமாக இந்த ஒரே ஒரு பிரேஸ்லெட்டை மட்டும் கையில் போட்டுக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அதை போடாமல் கையில் வச்சுக்கிறாங்க. கையிலேயே பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருந்திருக்காங்க. அது இல்லாமல் அவங்க போட்டுட்டு இருந்த ஜுவல்லெல்லாம் கூட கழட்டி ஒரு சுருக்கு பை மாதிரி உள்ளார போட்டு இந்த ஹஸ்பண்டோட பேங்க்லேயும் பிரேஸ்லெட்டையும் அவரோட ஞாபகமாக அதுக்குள்ளே போட்டு அவங்க எப்பவும் கையில் வச்சு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து நேச்சுரலான ஒரு டெத், அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனால் கூட அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு. ஈவன் அந்த சோல் வந்து ரீபர்த் எடுத்துகிட்டே போயிடுச்சு. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்டோட நினப்பிலேயே இருந்து அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ஷைனி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாமரத்தில் தான் தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய சோல் வந்து தான் ஹஸ்பண்டோட சோலை வந்து போய் பார்க்கவே முடியல. இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதுனால கீழ் லெவல்லையே இவங்களுடைய சோல் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேயா மாறி அங்கே இருக்கிறவங்களையும் பயமுறுத்திக்கிட்டு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. இதனால அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, ஒரு தாந்திரிக் பர்சனை கூட்டிகிட்டு வந்து அந்த லேடி அந்த ஒய்ஃப் வச்சுருந்த அந்த பேகை அந்த மரத்துக்கு கீழேயே ஆழமாக குழி தோண்டி அதை புதைச்சி வச்சுட்டு அந்த மரத்துலேயே இந்த சோலை வந்து கட்டி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த சோலை வந்து அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்ததுனால வேறு ஒன்றுமே பண்ண முடியல. அது லிபரேட் ஆகிறதுக்கும் அப்போ ரெடியாக இல்லைன்றதுனால அந்த மரத்துலேயே அந்த ஒரே ஒரு மரத்தில் அந்த ஒய்ஃபோட சோலை அவர் ட்ராப் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த தோட்டக்காரர் ஏதோ ஒரு ப்ரமோட்டருக்கு விற்று வீடு கட்டி அந்த மரம் இருக்கிற வீட்டை தான் இப்போ ஷைனி வாங்கி அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பிரேஸ்லெட் வந்து எப்படியோ வெளியே வந்துருச்சு. அந்த எலி வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுச்சோ எப்படியோ அது வெளியே வந்துட்டதுனால அந்த சோல் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அதோடைய ஹஸ்பண்ட் நினைவாக அது வச்சுருக்கிறது இந்த ஒரே ஒரு பிரேஸ்லெட் தான்றதுனால அதை குடுன்னு சொல்லி இவ்வளோ நாளாக இந்த ஃபேமிலி ஃபுல்லுமே ஒரு மோர் தென் 1 வீக்காக இம்சப்படுத்திகிட்டே இருந்திருக்கு. இப்போ ரேணுகா இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த சோலை வந்து லிபரேட் பண்ணிடுறேன். அது ரொம்ப வருஷமாக அது ட்ராப் ஆகிட்டு அது புரிஞ்சுக்காம அது சூசைட் பண்ணி இறந்ததுக்கு கூட வருத்தப்பட்டு அந்த நிலைமையில் இருக்குது. அதனால் அந்த சோலை வந்து நான் லிபரேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு தோட்டத்துக்கு போகிறாங்க. அப்போ அது வரைக்கும் அங்கே இருந்த அந்த அந்த அண்டங்காக்கா வந்து அந்த மரத்துக்கு இலையில போய் உட்காந்திக்குது.
மரத்துக்கு கீழே இருந்த காக்கா மேலே போயிட்டு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு. ரேணுகாஜி மட்டும்தான் தோட்டத்துக்கு போகிறாங்க. மற்ற 3 பேரும் உள்ள வீட்டுக்கு உள்ளார தான் இருக்காங்க. அப்போ அவங்க போயிட்டு அந்த மரத்தில் வந்து கையை வச்சு ஏதோ ஒரு 15 மினிட்ஸுக்கு ஏதோ முணுமுணுக்கிறாங்க. மந்திரம் சொல்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க ஒன்றும் உங்களுக்குலாம் புரியல. 5 மினிட்ஸ்லேயே அந்த காக்கா, மரத்தோட கிளையில இருந்த அந்த காக்கா வந்து காணாமல் போயிடுச்சு. அதுவுமே காத்தோட கரைஞ்சி போயிடுச்சு. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த காக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சே போயிடுச்சு. இவங்களுக்கு நம்பவே முடியல, இதெல்லாம் உண்மைதானா, நம்ம கண்ணால் தான் பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரேணுகா மேம் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த சோல் வந்து லிபரேட் ஆகிடுச்சு, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மரம் வந்து இன்னும் 2 வீக்ஸ் 15 நாளுக்குள்ளார இந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போக ஆரம்பிச்சு 16வது நாள் கம்ப்ளீட்டாக அந்த மரம் வந்து பட்டு போயிடும். இதனால் பிரயோஜனமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மரத்தை வந்து நீங்கள் ஆள் வச்சு எடுத்து போட்டுருங்க, வேரோட பிடிங்கி நீங்கள் போட்டுருங்க. அந்த சோல் வந்து லிபரேட் ஆயிடுச்சு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி அந்த மரத்தை பிடுங்கி போட்ட அந்த 16வது நாள் வந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிடுங்க. இனி அந்த சோல் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது, அது இந்த வேர்ல்டுலேயே இல்லை, அது அதோட வேர்ல்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா மேம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க.